புதுச்சேரி ஒன்றிய ஆட்சி பிரதேசத்தில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். இந்த போராட்டம் குறித்த முழு விவரம். புதுச்சேரியில் கடந்த வாரம் மின்கட்டண உயர்வானது ஒழிக்கப்பட்டிருந்தது. வீட்டு உபயோக மின்கட்டணமானது ஒரு யூனிட்டுக்கு 20 பைசா உயர்த்தப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசின் மின்கட்டண உயர்வுக்கு பொதுமக்களை கடுமையாக வஞ்சிக்கிறது என்றும் இதனை கண்டிக்கும் விதமாக இந்திய கட்சி சார்பில் இந்த தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டமானது நடைபெற்றது. மிஷின் வீதி புனித ஜென்மராஜினி தேவாலயத்திலிருந்து ஊர்வலமாக சென்ற அவர்கள் தலைமைச் செயலகம் எதிரே முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அங்க போராட்டக்காரர்கள் அங்கேயே நின்று போராட்டத்தில் தங்களுடைய கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இந்த போராட்டத்திற்கு காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் இந்த தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு புதுச்சேரி ஆளும் அரசானது புதுச்சேரி மக்களை கடுமையாக வஞ்சிக்கிறது, இந்த உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும், அதே போல மின்துறையை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்றது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.